ஃபைனலி பார்த்தீங்கன்னா மாச்சமலை வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாம் சுற்றுவோம். அதுதான் ஃபுல்லாக வரும் vlog. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறோம். ஏன்னா வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது. ஒரு வெயில் தனியிட்டோம். ஒரு சாயங்காலமாக ஒரு 4-5 மணி அந்த வாக்கில் கூட நான் உங்களுக்கு vlog எடுத்து போடுறேன். ஃபுல்லாக அது பாருங்கள். பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாமி சாமானம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வாங்கிட்டு தான் வந்து ஊருக்கு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து சாமிக்கான பூஜை நடக்கும். அதெல்லாம் தான் vlogல வரும் ஃபுல்லாக. அது ஓகே அப்படி டன் போட்டீங்கன்னா தான் எனக்கு செம்ம அழகா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருச்செங்கோடு சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய பிளேஸ் இங்கே இருக்குது. ஃபுல்லாக வருமானு தெரில. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்றாங்க. தெரியுங்களே கூட தம்பி பார்த்துட்டு நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ அது வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். திருச்செங்கோடு மார்க்கெட்டு இது ஃபுல்லாக இங்கே எல்லாமே கிடைக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள் vlogல. இப்போ நாம் தேடி போகிறது வந்து பலாப்பழம். பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மார்க்கெட்டு தான். இதுக்குள்ளார தான் நம்ம வந்து மார்க்கெட் இருக்குது. அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு. அதையும் பார்க்கலாம். அப்பா ஃபுல்லாக அந்த கருவேடு வாசம் இங்கே வரைக்கும் வருது. பார்த்தீங்கன்னா பலாப்பழ கடை கிடையாதுங்க. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஆனால் இங்கே வேணுங்கிற சாமான் எல்லாமே இங்கே கிடைக்கும்.
லோகம் இருக்குது பேசுகிறீங்களா? நைட்டு ஃபுல்லாக சாமி தான் எல்லாமே உள்ளே கொண்டு போயிருக்கோம். ரொம்ப பெருசாக காட்டணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு தான். ரோன் விரும்பன் போக முடியுமா? அதுதானே ஃப்ரெண்டு தான் சார் 112 எல்லாம் ரவுண்டு கலந்து சரி டீ சாப்பிடுங்களா கண்ணே? இல்லை அது ஆனால் நோம்பி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வாயில் புண்ணாக இருக்கும். நாங்கள் சிரிப்பு வருது. நான் கம்பெனி இதான் நம்ம வண்டி. அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் வாங்கியாச்சு. இங்கேருந்து இப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலில் இதெல்லாம் வைப்போம். அதுக்கு வண்டிங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கத்தில் வந்து ஓங்காளி அம்மன் கோயில் இருக்குது. இது ரொம்ப கோயிலுக்கு ஃபேமஸான கோயில். இப்போ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணுறோம். ஃபுல்லாக பாருங்கள் அதையா. பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இதே வந்து ரீல்ஸாக வந்து போட்டிருப்பாங்க. இங்கேருந்தால் பார்த்தீங்கன்னா பூங்குழி போடுவாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக பூங்குழி இறங்குறது ரீல்ஸாக ஃபேமஸாக இருக்கும் நிறைய இடத்துல. அதுதான் ஃபுல்லாக இது கோயில். இது ஃபேமஸான கோயில். இது திருச்செங்கோடு பக்கத்துலேயே. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு மேலே கோயிலும் இருக்குது. அதுவும் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் மட்டும்தான் கேமரா அலௌடு. இதுக்குள்ளே வந்து நம்ம போக முடியாது. ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டினது இவ்வளோ தூரத்தை அலௌடு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள அலௌடு கிடையாது. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கோயில் தான் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து எவ்வளோ காட்ட முடியுமோ மற்றவங்களும் நான் காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து பாருங்கள் நம்ம திருச்செங்கோடு மலையில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அதுவும் இருக்குது. அதுவும் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ சரணபவன் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு நம்ம சீதா அங்கே டேரெக்டு கோயிலுக்கு போய் சாமி சாமி வாங்கினதெல்லாம் சாமி கோயிலில் வச்சுருவோம். அதுதான் ஃபுல்லாக வ்ளாகோட அதோடு முடிச்சிடும். ஃபுல்லாக பாருங்கள். இது என்னது மட்டும் ஹேண்டல் குடிக்கிறது என்ன வாங்குறப்போ சாமிக்கு முக்கூட். சாமிக்கு முக்கூட். இன்னும் என்னென்ன வாங்கணும்? இட்ஸ் வந்து ஸ்மால் முக்கூட். சூப்பர் செம்மையாக இருக்குது. இன்னும் பாருங்களேன் மேலே அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். மணி போயிட்டாங்க. இது நம்ம திருச்செங்கோடு பக்கத்துலேயே வந்து சரணபவன் ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. எல்லாமே கிடைக்குதுங்க. சாமி சாமனம், சாமி அலங்கார சாமனம், எல்லா சாமனமும் இங்கே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா கடை பேர் வந்து புவனேஸ்வரி பூஜா ஸ்டோர். பாதி பக்கம் மலை அப்படியே தெரியுது இங்கிருந்து. பழனி அப்பாலே எடுத்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பழைய பிரதான் சக்கூர்பூர் ப்ளாகோட இருக்கிறாரு. யூடியூப்பில் போட்டு போட்டுடலாம். ஹாய் பண்ணி இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா சாமி கோயிலுங்க மாச்சமலத்தோடது. இது வந்து ஃபுல்லாக தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காட்டுவார். ஃபுல்லாக அது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து வாழை மரம் வெட்டி நம்ம கோயிலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக வெட்டிட்டு போவோம். அதுதான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கோம். அது vlogல உங்களுக்கு தெரியும், பாருங்கள்.
தூக்கிட்டு போகலாமா? சாமி கும்பிடுங்கல்ல. இப்போ எங்கே போட்டு போகிறது? பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, என்னது பை பிடிச்சிக்கோ, பை மட்டும் தான் சொன்னலுக்கா எங்கப்பா? எல்லாமே அடியிலே ஒரே இடத்துல பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் மேலே வெட்டுக்கணும், வெயிட் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் நேரம் பிடிங்க சந்தில். அப்படியே இருக்கும், அப்படியே தூக்கி தூக்கி. இரு இரு. இருங்க. அந்த கந்து ஓட்டேன் படத்தில் இலை கொடு போட்டு இலைய ஒரு 10 இலை இறக்கும், அப்படியே ஒரு மூட்டை கட்டி வண்டியில் போட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதோட அந்த பின்னாடி நிற்கிற டெம்போ பார்ப்பீங்க. இது வந்து டைரெக்டாக இப்போ அந்த கோயிலுக்கு போகும். அங்கே ஃபுல்லாக அது வந்து கட்டுறதுக்கான ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நைட் நான் வ்ளாக் காட்டுறேன். இதோட வ்ளாக் முடியுது. இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து செம்மையாக அப்படி காற்றடிக்கும். எப்பயுமே மாச்சமலத்தில் இந்த ஒரு 4லேருந்து ஒரு 5-6 மணி வரை இருட்டாகிற வரைக்கும் இப்படியே தான் ஃபுல்லாக காற்றடிக்கும். செம்மையாக இருக்கும் அந்த பிளேஸு. பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கோயில் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அங்கே தான் எல்லாம் சாமி சாமன்னு வச்சாங்க. அது வந்து சாமி வீடு. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காட்டுக்குள்ளே இருக்குது. பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டா